திரு பிரியன், இப்ப இங்க ஜனநாயகனுக்கான ராகுல் காந்தியினுடைய குரல் அப்படிங்கிறது கருத்துரிமையை காக்க வேண்டும் அப்படிங்கிற அக்கறையின் பால் எழுந்த குரலா இல்ல அதுல அரசியல் கணக்கு இருக்கா? அவரோட அந்த எக்ஸ்ட்ராலத்தை பார்த்தா கருத்துரிமைக்காக சொன்னது தமிழ் கல்ச்சரை பற்றிலாம் பேசுகிறாரு. ஜனநாயகனுக்கும் தமிழ் கல்ச்சருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் நேரடியாக பேசுகிறதுனா பேசணும். தமிழ் கல்ச்சரை பற்றி பேசுகிறீங்க, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது மோடி அப்படின்லாம் பேசுகிறீங்க. ஆக்சுவலாக இது நேரடியான ஒரு அரசியல். இது வந்து கருத்துரிமை அந்த மாதிரி விஷயம். அதுக்கு முன்னாடி வந்து குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி மாணிக் தாக்கூர் போன்றவர்கள்லாம் ட்வீட் போட்டதை பார்த்தோம். நம்ம இந்த மாதிரி ஜனநாயகனுக்கு ஆதரவான ட்வீட் போட்டதை பார்த்தோம். அப்போ என்ன நினச்சோம், நம்ம இது வந்து மேலிடத்தோட சம்மதத்தோடு நடக்குதா இல்லையான்றது ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. இப்போது பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. ஓகே, ராகுல் காந்தியை வந்து இந்த ட்வீட் போட்டது மூலமாக நாங்கள் வந்து விஜய்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார். அவர் போட்ட ட்வீட்டு வந்து எக்ஸாக்டாக ஜனநாயகத்துக்காக போட்ட ட்வீட் மாதிரி தெரியல, கருத்து சுதந்திரத்துக்காக போட்ட ட்வீட் மாதிரி தெரியல. இது பாஜகவை அட்டாக் பண்ணணும், ஐஎன்பி மினிஸ்ட்ரி அட்டாக் பண்ணணும், மோடி அட்டாக் பண்ணணும்னு போட்ட ட்வீட் மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ ஒரு பாஜக எதிர்ப்பை வந்து அதில் நம்ம பார்க்குறோம். நம்ம இது இப்போ திமுகவை சீன்றதுன்னு எடுத்துக்கணுமா, பாஜக எதிர்ப்பு கூர்மைப்படுத்துறதுன்னு எடுத்துக்கணுமா? பாஜக எதிர்ப்புக்கு, அதாவது எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் நடக்குதோ அந்த மனுஷன் சும்மாவே இருக்கார். அவரை சுற்றி எல்லா விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த தேர்தலோட விசித்திரமே அதுதான். கூட்டணி அமைக்கிறதுலையும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் சரி, விஜய் என்கிற மனிதரை சுற்றி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த மனிதர் பேசாமையே இருக்கார். ஜனநாயகனை பற்றி எல்லாம் ஊரே பேசுது, அவர் பேசாமல் இருக்கார். பாஜகவுக்கு பயந்து பேசாமல் இருக்காரா இல்லை அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கையாளுறாரா நமக்கு தெரியாது. கடந்த ஒரு மாதமாக பாஜகவை பற்றி வாய முடியும் கப்சிப்புன்னு இருக்கார், எதையும் விமர்சிக்கிறதே கிடையாது. அதுதான் அவர். ஆனால் எங்கள் உலகமே வந்து அவருக்காக பேசிகிட்டு இருக்கு. காங்கிரஸும் பேசுது, பிஜேபியும் கரூர் விஷயத்தில் விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் பேசுது கரூர் விஷயத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே நடந்துட்டு இருக்கும்போது இப்போ அவர் சொன்னார், மணி சார் சொன்னார், அதாவது இண்டிபெண்ட்டாக ஒரு வாய்ஸ் கொடுக்கலாமே, சுதந்திர போராட்டத்திலே கொடுத்தோமே அப்படின்னா. எல்லாம் கரெக்டு. சுதந்திர போராட்டத்தில் நீங்கள் அந்நியர்களை வெளியில் அனுப்புறதுக்கு என்ன வேணால் குரல் கொடுக்கலாம், யார் வேணால் குரல் கொடுக்கலாம். இங்கே வந்து ஒரு கட்சி கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கீங்க. ஒரு கட்சி வந்து ஒரு கூட்டணியில் இருக்குது, கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து குரல் கொடுக்கும்போது அந்த லக்ஷ்மண ரேகாவை நீங்கள் கடக்கூடாதுல்ல. எந்த இடத்துல அதிகாரம், ஆட்சி, அதிக இடங்கள் எல்லாமே கேட்கலாம். திமுக என்ன சொல்லுது எல்லாமே நீங்கள் கேளுங்க. அதுக்குன்னு ஒரு குழு போட்டிருக்கோம், அதுக்குள்ளே வந்து கேளுங்க. எதுக்கு வெளியில் கேட்குறீங்க? இப்போ வெளியில் கேட்டு உங்களுக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க? ஒரு உதாரணம் சொல்றாரு. இது திமுக அதிமுக மாதிரி இல்ல, காங்கிரஸ் ஒரு நேஷனல் பார்ட்டி, அவங்களுக்கு பேசுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் சூழல்கள்லாம் இருக்கு. சோ அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறாரு. காங்கிரஸ் இப்ப அவர் அந்த ஹைரார்க்கியும் சொல்றாரு. இப்ப நீங்க தமிழ்நாடு தலைவர் சொல்றீங்க அப்படின்னா தமிழ்நாடு தலைவருக்கு மேலதான் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர். சோ அப்ப அவர் சொல்றாருன்னா அது மேலிடத்தின் குரல் தான் அப்படிங்கிறாரு. அது இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டு தானே சார் நான் சொல்கிறேன். நான் ராகுல் காந்தி எக்ஸ்தல பதிவு மூலமாக அது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அவரும் அதிக இடங்கள் பவர் ஷேரிங்லாம் அவர் கேட்குறாருன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நேற்று திமுக வந்து பவர் ஷேரிங்கை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, மேலிடத்துக்கு அவங்க மேலிடத்துக்கு கன்வே பண்ணிட்டாங்க. பவர் ஷேரிங்கை ரெஃப்யூஸ் பண்ணி நேற்று ராத்திரி ராகுல் காந்தியோட தூதர் சந்திச்சிருக்காரு. யாரை சந்திக்கணுமோ அவரை சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த ட்விட் இன்னைக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, திமுக அதிக இடங்கள் வாங்குறது, பவர் ஷேரிங் போன்ற விஷயங்களை தொடர்ந்து கையாளலாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுக்கலாம், விஜய் ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது திமுக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, அல்டிமேட்டாக கடைசியில் நம்மக்கிட்ட தான் வருவாங்க நம்ம நினைக்கிறாங்க. பட் ஆனால் தேர்தல் கூட்டணிகள் அப்படி கிடையாது. சமயத்தில் குண்டக்க மண்டக்க அது மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கிறத நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அதனால் வந்து இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் இங்கே மூணாவது பைபோலார் பாலிடிக்ஸை தாண்டி மூணாவதாக ஒரு ஃபோர்ஸ் இங்கே வந்த பிறகு அதனால் ஏற்படுற பல விளைவுகள், அந்த 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 கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆங்கிலம். இப்போ நீங்களே கூட பேசும்போது சொன்னீங்க, பேச வேண்டியவர் பேசாமல் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு. எந்த நம்பிக்கையில் எல்லாரும் பேசுறாங்க? பேச வேண்டியவரே மௌனம் காக்கும் போது அவருக்காக மற்றவர்கள் குரல் கொடுத்து அதன் மூலமா ஒரு கூட்டணி அமைஞ்சு அப்புறம் அவர் எந்த நம்பிக்கையில் இந்த கூட்டணியை வழி நடத்திட்டு போவாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வராதா? காங்கிரஸ் தேரை இழுத்து திருவிழா விடணும்னு சில பேருக்கு ஆசை. அதுதான் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதாவது பிரச்சனை என்ன தெரியுமா, 3 எலெக்ஷன் நீங்கள் வின் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு முக்கியமான திமுகவோட கூட்டணி இருக்கீங்க, அந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்குது. இப்போ அந்த கூட்டணியிலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வெளில வரணும்னு சில பேர் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு லோக்கலில் பல பிரச்சனை, திமுக மேலே அதிருப்தி, திமுக அதிகாரிகள் எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க, திமுக மேலே நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்க. காங்கிரஸ்காரங்களுக்கு இயல்பாகவே அந்த இது இருக்குது, அது உண்மையும் கூட, நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை.
ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நேஷனல் லெவலில் இந்தியா கூட்டணியில் திமுகவும் காங்கிரஸும் ஒரு நேஷனல் லெவலில் இருக்காங்க. 22 எம்பிக்களை வச்சிருக்கிற திமுக வந்து 29 வரை ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேக் ஹோல்டராக இருக்காங்க இந்தியா கூட்டணியில். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து இங்கே இருக்கிற திமுகவை பகைத்து கொண்டு நீங்கள் வந்து என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாமல் அவ இருக்கிற ஒரு நடிகர் அவருக்கு கூட்டம் வருதுன்றது உண்மை. அவரை நோக்கி நீங்கள் போறீங்கன்னா அவர் யாரு? திமுக கூட்டணி எதற்காக கட்டமைத்திருக்கு? திமுக கூட்டணி ஆன்டி பிஜேபி லைன்ல கட்டமைச்சிருக்கு, ஆன்டி மோடி லைன்ல கட்டமைச்சிருக்கு, ஆல் இந்தியா லெவல்லையும் அப்படிதான் கட்டமைச்சிருக்கு, தமிழ்நாடு லெவல்லையும் அப்படிதான் கட்டமைச்சிருக்கு. எந்த நம்பிக்கையில நீங்க விஜய்கிட்ட போறீங்க? விஜய் எப்படி பிஜேபி? அதுதான் பெருமாள் மணி என்ன சொல்றாருன்னா, தேர்தல் எந்த தேர்தலையுமே சந்திக்காத வேலுசாமி போன்றவர்களோ அல்லது எம்பி சீட்டு கிடைக்காத பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களோ தான் தொடர்ச்சியா இது தொடர்பா பேசுறாங்க. இங்க எம்எல்ஏவா இருக்கிறவங்களோ அல்லது எம்எல்ஏ சீட்டு வேணும் மறுபடியும் நினைக்கிறவங்களோ யாரும் இதை பத்தி பேசல அப்படின்னு அதை அப்படி புரிஞ்சுக்கணும். உண்மை சார். பல எம்எல்ஏக்கள் நான் பேசினேன், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். அவங்க திமுக கூட்டணி தான் விரும்புறாங்க. இதை சொன்னா வந்து சில பேருக்கு இதாக இருக்கும். அதாவது எம்பிக்களாக இருக்கிறவங்க பேசுறது வேற விஷயம். அவங்களுக்கு இனிமேல் 29 தான் ஏதோ ஒரு கட்சியோட தயவு தேவை, திமுக அல்லது விஜய் யாரோ ஒரு தயவு தேவை. இப்போ அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இப்போ இருக்கிற 18 எம்எல்ஏக்களில் பாதி பேரை கேளுங்க, சார் திமுக கூட்டணியோட போகலாம் சார் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனால் சில பேருக்கு லோக்கல் கண்டிஷன்ஸ் நான் கேட்க வந்த விஷயமே வேற, சொல்ல வந்த விஷயமே வேற. அதாவது பாஜக எதிர்த்து தான் இந்த கூட்டணியே கட்டமைக்கப்பட்டிருக்கு, திமுக கூட்டணியே. எந்த தைரியத்தில் நீங்க வந்து விஜய் நோக்கி போறீங்க? விஜய் வந்து எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்க போறாரு? இன்னைக்கு அவர் மாட்டி இருக்கிற சிக்கல்லேருந்து அவர் வெளில வருவார். முதல்ல அவர் வந்து திமுக விட்ட பிரிக்கிறதுக்காக அவரை எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க, அவரை வந்து ஒரு சிக்கலில் மாட்டி வச்சிருக்காங்க. அந்த சிக்கல்லேருந்து வெளில வருவாரா? பாஜகவை எதிர்த்து அவர் என்ன குரல் கொடுப்பார்? கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டாங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நாடு முழுக்க, என்ன வாயை திறந்தார் விஜய்? என்ன நம்பிக்கையில் நீங்க அவர் வந்து பாஜக எதிர்ப்பாரு? நீங்க இந்த காங்கிரஸ் அவரை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த கூட்டணி எதை வச்சு கட்டமைக்கப்பட்டிருக்கு? ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி லைன்ல கட்டமைக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ்ல பேசுறவங்களுக்கு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? ஐடியாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம் சார், இது ஐடியாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த ஐடியாலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்க வந்து ஒரு ஓட்டுக்காக ஒரு இடத்துக்கு அவருக்கு செல்வாக்கு என்னன்னு தெரியாத போது அவர் கூட்டம் வருதுன்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். அவர் நாளைக்கு வந்து 10 இடங்கள் கூட வாங்கலாம், 20% கூட வாங்கலாம், அது வேற விஷயம். இன்னைக்கு லெவலில் அவருக்கு என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஐடியாலஜிக்கலா அவர் காங்கிரஸோட ஒத்து போவாரா, ஒத்து போக மாட்டாரா, அவர் பாஜகவை எப்படி எதிர்க்க மாட்டாரா, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஒரு கூட்டம் வந்து அப்படி போறதுன்னா இல்ல அது வந்து தாவேக தரப்பு தொடர்ச்சியா சொல்றது என்னன்னா, ராகுல் காந்தி எங்களுக்கு ஒன்றும் புதியவர் இல்ல, அவருக்கு நாங்க ஏற்கனவே அவரோட நெருக்கமா இருக்கிறோம், பல விஷயங்கள்ல அவர் சந்திச்சு விஜய் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே. மோடியும் விஜய்க்கு புதியவர் கிடையாது. 2014 பார்த்து நிறைய பேசிட்டு வந்தாரு. இவர் அதுக்கு முன்னாடி 2009 பார்த்துட்டார். 2009 காங்கிரஸ் சேர்றதுக்கு விஜயும் அவங்க அப்பாவும் போனாங்க சார். அவர் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி கேட்டார், கொடுக்கல அவங்க மேல. அதுதான் உண்மை. அது அப்ப நடந்த விஷயம், நானே எழுதியிருக்கேன் அதை பத்திலாம். அது அடுத்த கட்டம். ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, காங்கிரஸ்ல சில பேர் இந்த மாதிரி குரல் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த குரல் கொடுக்குறவங்க வந்து நாங்கள் அதிகார பவர் ஷேரிங் அல்லது அதிக சீட்டு இதெல்லாம் கேட்கறது தப்பே கிடையாது. ஆனால் அதுக்குன்னு ஒரு குழுவை போட்டிருக்காங்க. அந்த குழு திமுகலையும் குழுவை போடுவாங்க. அந்த குழுக்குள்ள போய் நீங்க பேசுறது உங்களுடைய அதுதான் நியாயமான ஒரு விஷயமா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க ஒரு கட்டுக்கோப்பா இருக்கிற ஒரு கூட்டணியில நீங்க இந்த மாதிரியான ஒரு தெளிந்த குளத்துல ஒரு கல்லை தூக்கி நீங்க வீசணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கட்சி கட்டுப்பாடை தாண்டி லட்சுமண ரேகாவை தாண்டி போறீங்க. இதை கட்டுப்படுத்தாத தலைமை அதை ஒத்துவர மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணினா அது இன்னும் நிலைமையை மோசமா கொண்டு போகும். நாங்க அப்படிதாங்க போவோம், நாங்க இப்படிதாங்க பிளே பண்ணுவோம் உங்க பாலிடிக்ஸை பண்ணீங்கன்னா இதோட விளைவை நீங்க அனுபவிப்பீர்கள். பேசுவோம்.